Praise the Lord. Hallelujah. யோவான் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அதிலே 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யோவான் 5 அதில் 8 முதல் 15 வரையுள்ள வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஆமென். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பேச போகிறோம் என்றால், இயேசுவே எல்லாவற்றுக்கும் பதில். Jesus is the ultimate answer. Praise the Lord. நீங்க எந்த சூழ்நிலையின் ஊடாக நடந்து போனாலும், இந்த இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ சிந்திக்கிற அல்லது எதிர்கொள்ளுகிற சவால்களாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் இயேசுவே பதில். Praise the Lord. Jesus is the ultimate answer. Hallelujah. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கேள்விக்குறியை எதுக்கு இப்படி போடுறோமா? கேள்விக்குறி எதுக்கு இப்படி போடுறோம்? முதல் கேள்வியை எழுப்பினது சர்ப்பம். ஒரு சர்ப்பம் தான் முதல் கேள்வி எழுப்பினது. எனவே கேள்விக்குறி என்ன பண்றோம்? இப்படி போடுறோம். கேள்வி என்று சொன்னாலே எல்லாருக்கும் என்னதான் தெரியுமா? பயம்தான். எல்லாருக்கும் பயம்தான். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள் பரீட்சை அறையில் போய் உட்காரும் பொழுது அவங்ககிட்ட ஒரு தாளை கொடுப்பாங்க. அந்த தாளில் இருக்கிறது பூரா என்னதான்? கேள்விதான். அந்த தாளுக்கு பேர் என்னது? கொஸ்டின் பேப்பர். எல்லாரும் பயப்படுவாங்க. மேலதிகாரியை சந்திக்க ஒரு கீழே வேலை செய்கிறவர் போறாருன்னா பயப்படுவார். ஏன்னா என்ன கேட்பாரோ? கேள்விகள் எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு வகுப்பறையில் வாத்தியார் கேள்வி கேட்க போறார் அப்படின்னா எல்லாருக்குள்ள என்ன இருக்கும்? லேசா ஒரு சின்னதா ஒரு பயம். அல்லேலூயா. நாங்களாம் படிக்கிற போது பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்போம். கேள்வி கேட்குற வாத்தியாருக்கு நேர கண்ணு யார் மேலே தான் வரும் தெரியுமா? இங்கே மேலே தான் வரும். அவர் தொண்டை தண்ணி போக சொல்லி கொடுக்கும்போது அவர் சொல்லும் போதே கூடவே சொல்கிற பேர் 3 ரோல் உட்காந்துருப்பான். 3 வரிசையில். அவன் சில நேரம் வாத்தியார் எழுதுறதுக்கு முன்னாடியே அவன் சொல்லுவான் எல்லாத்தையும். ஆனால் அவனை பார்த்து கேள்வி என்ன செய்யாது? வராது. வாத்தியார் அப்படியே நேரம் அப்படி பார்த்து கரெக்டாக பின்னாடி இருந்து என்ன செய்வார்? நீ சொல்லு அப்படிம்பார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா மொத்தமாக கேட்கும்போது எளிதாக என்ன செஞ்சிருவோம்? அப்படிதானே? ஏன்னப்பா இதெல்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டாரன் எல்லாருமா சேர்ந்து சொல்லும்போது என்ன செஞ்சிருவோம்? நல்லா சொல்லிடுவோம். பதில் தெரிஞ்சவன் சொல்லுவான், தெரியாதவன் வாய அசைப்பான். அதுலேயும் ஞானமாக அசைக்கணும். அவங்க அசைக்கிற மாதிரியே பார்த்து அசைக்கணும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், கேள்வியை எதிர்கொள்வதிலே துணிந்தவன் யார் என்று சொன்னால் பதிலை உடையவன். வாத்தியாரு கேள்வி கேட்கும் போதே சில கை தூக்கம் பார்த்துருக்கீங்களா? அவனை பார்த்தா நம்ம கொஞ்சம் கடுப்பா இருக்கும் இல்லையா? வாத்தியார் கேட்டு முடிக்க மாட்டார், கேட்கிற மணி அப்படியே கை தூக்கம். ஏன் தெரியுமா? அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்தது தெரியுமா? He is well aware of the answer. இயேசு கிறிஸ்து தான் அல்டிமேட் ஆன்சர். இயேசு தான் பதில். இயேசு என்னும் பதிலை உடையவன் யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கும் பயத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். எனவே நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்? ஜீசஸ் தி அல்டிமேட் ஆன்சர். இயேசுவே எல்லாவற்றுக்கும் பதில். அதோடு கூட தீர்க்க தரிசனமாய் நான் என்ன உணர்கிறேன் என்றால், இந்த இரவு இடமாற்றங்களின் இரவு.
இந்த இரவு தேவன் சிலவற்றை இடம் மாற்றுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இடம் மாற்றுகிறார். அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சூழ்நிலை மாற்றமா இருக்கலாம். அதை இயேசு செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த செய்தி அநேகருக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை பிறப்பிக்க போகிறது, ஒரு நிச்சயத்தை பிறப்பிக்க போகிறது. எனக்கு நிச்சயமா தெரியும், கண்டிப்பா ஒரு இடமாற்றம் இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் செல்ல பிள்ளையா இருந்த இயேசு தம்முடைய கூடாரத்தை பூமியிலே போட்டார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் ஒரு இடமாற்றத்தை எதுக்கு எடுத்தார்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு இடமாற்றத்தை கொண்டு வருவதற்கு. முதலாவது அற்புதத்தை இயேசு செய்கிறார். அந்த அற்புதத்திலே வெளியில இருந்த தண்ணீர் உள்ளுக்குள்ளே இடமாற்றம் அடைகிறது, நிறமாற்றம் அடைகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகையில தட்டி சொல்லுங்க, அவர் இடத்தை மட்டும் மாத்தினார்னா போதுங்க. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையன் ரொம்ப சேட்டை பாஸ்டர், தொல்லை தாங்க முடியல, பேசாம சென்னைக்கு அனுப்பிடலான் இருக்கேன் பாஸ்டர், பேசாம அவனை பெங்களூருக்கு அனுப்பிடலான் இருக்கேன் பாஸ்டர். ஏன்னா அவங்க நம்புறாங்க, ஒரு இடம் மாற்றம் வந்துட்டா எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு ஆண்டவர் ஒரு இடமாற்றத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு இடத்தில் தவித்து கொண்டிருக்கலாம், ஆனால் அங்கிருந்து உங்களை மாற்ற அவர் விரும்புகிறார். உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆலோட்டிகளின் கோல் இஸ்ரவேலரை பதம் பார்த்தது. அடிமைகளாய் கிடந்தார்கள். அவருடைய பெருமூச்சு தேவ சமூகம் வரைக்கும் எட்டினது. ஆண்டவர் இறங்கி ஒரு இடமாற்றத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்து நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு வந்து, பிரைஸ் தி லார்ட், அடிமைகளாயிருந்த இடத்திலிருந்து சுயாதீனம் உள்ள இடத்தில் கொண்டு வந்து கர்த்தர் அவர்களை குடியமர்த்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகள் எங்கே கேட்கப்பட்டாலும், எந்த நாட்டிலிருந்து நீங்க கேட்டீங்கனாலும், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த இரவு ஆண்டவர் ஒரு இடமாற்றத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த இடமாற்றம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் என்னுடைய மனதிலே வருகிறது. அந்த காலத்துல குஷ்டரோகிகளுக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டு சொன்னார், நீ இது யாருக்கும் சொல்லாத, ஆனா நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி. ஏன் அப்படி சொன்னார்னா, ரெக்கார்டு ஏற்படுத்துகிறவன் யார் தெரியுமா? ஆசாரியன். ஒருவனுக்கு குஷ்டரோகம் இருக்கும் என்று சொன்னால் அவன் தன்னை பரிசோதிக்க ஆசாரியனிடத்துக்கு தான் போகணும், டாக்டர்கிட்ட போகக்கூடாது. ஆசாரியனிடத்திற்கு போக வேண்டும். ஆசாரியன் அவனை பரிசோதித்து சொல்லுவான், ஒரு வாரம் கழிச்சு வா. அந்த ஒரு வாரமும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே திகில் உள்ள நாட்கள், கலக்கம் நிறைந்த நாட்கள். ஏன்னா தீர்ப்பு எப்படியும் இருக்கலாம். எல்லா ஜபத்தையும் செஞ்சிருப்பான், அழுதுகளதெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பான். அவன் போகும்போது அந்த ரிசல்ட் சொல்லுவாங்க, இல்லை உனக்கு என்ன இருக்குது? குஷ்டரோகம் இருக்குது. சொன்ன மாத்திரத்தில் அவன் புறம்பாக்கப்படுகிறான். சொந்த ஜனங்கள், உறவினர்கள், வீட்டார் எல்லாருக்கும் புறம்பாக்கப்படுகிறான். அதற்கு பின்பு அவனுடைய குடியிருப்பு பட்டணத்திற்கு புறம்பே இருக்கிற குகைகளில் தான் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத இடத்திலே அவன் போயிடுவான். அதோட ரொம்ப முக்கியமான தெரியுமா, பேர் அட்டவணையிலேருந்து அவன் பேர் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. இன்னாருடைய வம்சத்தில் பிறந்த இவன் இந்த வியாதி வந்தபடினாலே இவன் விலக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் அவன் வரவே முடியாது. நியாயப்பிரமாண சில நிர்பந்தங்களை விதிச்சு, ஒருவேளை அத்தியாவசியமா வந்துதான் ஆகணும்னா நீ வர்ற நேரம் பூரா என்ன சொல்லிருக்கணுமா, தீட்டு தீட்டு தீட்டு. ஆம்புலன்ஸில் சைரன் அடிக்கிற மாதிரி நீ நடந்து வரும்போது என்ன சொல்லணும், தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டே வரணும். ஏன்னா தெரியாம கூட உன்னை யாரோ ஒருவன் தொட்டால் அவனும் புறம்பாகி விடுவான். அப்படிதானே? அவன் தற்காலிகமா புறம்பாவான். 7 நாட்கள் கழித்து அவன் செய்ய வேண்டிய ஸ்தானங்கள் எல்லாம் குளிச்சு எல்லாம் ரெடியாகி திரும்ப வந்து பலியெல்லாம் செலுத்தி அப்புறம் தான் திரும்ப அவன் உள்ள வர முடியும். அல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்து சொன்னார், நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி. அப்படிப்பட்ட குஷ்டரோகி எவனா தொற்றுப்பானா யோசனை பண்ணி பாருங்க.
எவ்வளோ தயங்கி இருப்பாங்க இல்லையா? ஆனால் இயேசு என்ன பண்ணா தெரியுமா? இயேசு தொட்டார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்குலாம் நல்லா புரியும். ஏன்னா நம்ம கொரோனாவை கடந்து வந்தோமே, அப்படித்தானே? தெரியாம கூட ஒருத்தர் போன்ல தும்மிட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? உங்க சொந்தக்காரர் சித்தப்பா தும்மி இருந்தாருன்னா, உங்க மதுரை பக்கம் தான்ப்பா வரலான் இருக்கேன். என்ன நினைச்சிருப்பேன்ல, நாங்களாம் லண்டன்ல இருக்கோன்னு இருப்பேன். அப்படித்தானே? இங்கே யாருமே இல்லை சித்தப்பா. அல்லேலூயா. ஆனா குஷ்டரோகம் உள்ள ஒருவன், புறம்பாக்கப்பட்ட ஒருவன், புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை இயேசு தொட்டு சுஸ்தமாக்கி ஒரு இடமாற்றத்தை கொண்டு வந்தார். எங்க தெரியுமா? ஏய், உன்னை இல்லைன்னு நான் அவன்கிட்ட போய் திரும்ப எழுத சொல்லுவோம் பெயரை. அது மாத்திரமல்ல, திரும்பமாக உன் காணியாட்சி உன்னுடையதாய் மாறுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த இரவு இயேசு உங்க வாழ்க்கையில இடம் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். ரைட். சொஸ்தமாக்கப்பட்டவன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் இன்னார் என்று அறியவில்லை. லூக்கா 4:34. இப்போ லூக்காக்கு போவோம்ப்பா. 4:34 என்ன போட்டிருக்கு? லூக்கா 4:34. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். இது யாரு சொல்றது? சொல்றது யாரு? பிசாசுங்க. பிசாசு சொல்லுது அவரை இன்னார் என்று அறிவேன். பிசாசு சொல்லுது அவரை இன்னார் என்று அறிவேன். ஆனா அற்புதமா சொஸ்தமாக்கப்பட்டவன் சொல்றான் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்து தட்டி சொல்லுங்க, நீங்க பிள்ளைகள் தானே? அப்படி என்றால் நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். அப்படித்தானங்க? பிசாசுகளே அறிஞ்சிருக்கு, பிள்ளைங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா அவரை அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இது ஸ்டார்டிங் எப்படி இருக்கு? முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம், அதிலே முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. என்ன பண்டிகை இது? என்ன பண்டிகைன்னு ஒன்றும் தெளிவா சொல்லப்படலை. ஆனா என்ன பண்டிகை? அதுதான் இந்த நற்செய்தியின் துவக்கம். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போற துவக்கம் என்னது? ஏன் அப்படின்னா, இயேசுவே எல்லாவற்றுக்கும் பதில். அந்த பதிலை வெளிப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் சொல்றாரு, யோவான் 5ஆம் அதிகாரத்தில், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 2:23 வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம், அதில் 23வது வசனம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை முடிந்து சரியாக 7 வாரங்கள் சென்ற பிறகு ஒரு பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகைக்கு என்ன பேர் தெரியுமா? ஷாவோட், அறுப்பின் பண்டிகை. புதிய ஏற்பாட்டு மொழியில சொன்னா பெந்தெக்கோஸ்தே. அல்லேலூயா. அப்ப இந்த பண்டிகை யாரை பற்றிய பண்டிகை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய பண்டிகை. அல்லேலூயா. இந்த இரவிலும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு இடமாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். இந்த நாள், இந்த இரவிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறவைகளை ஒரு பண்டிகையாய் கொண்டாட போகிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதம் சொல்கிறது, கண்ணீரோடே விதைக்கிறவன் கெம்பீரமாக அறுப்பார். இந்த இரவு பதில்களின் இரவாகவும் இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், இயேசுவே எல்லாவற்றுக்கும் பதில். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய அலைச்சல்கள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய ஜெபங்கள், அவைகளுக்கு இந்த இரவு தேவன் பதிலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
வெளிப்படையாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருந்தாலும் மறைமுகமாக இதில் ஆவியானுடைய செயல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பெதஸ்தாவிலே 5 மண்டபங்கள், அப்படித்தான் சபையில் பிரதானமாக 5 ஊழியங்கள். சபையிலும் எல்லாரும் பூரணப்படும்படி காத்திருக்கிறார்கள். அப்படித்தானே? விசுவாசம் பூரணப்படும்படி, அன்பு பூரணப்படும்படி, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபைகள் பூரணப்படும்படி, அதுதானே சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. தேவதூதன் ஒருவன் வந்து கலக்குவான். எப்ப வருவான்? உங்கள்கிட்ட சொல்லிட்டு வருவானா? தெரியாது. அதே விதமாகத்தான் ஆவியானவரும் என்ன செய்கிறார். அதனாலதான் பெந்தெக்கோஸ்தே எனும் நாளில் ஒரு பெருங்காற்று, பலத்த காற்று அடிக்கிறது போற ஒரு முழக்கம். காரணம், அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அன்பிரடிக்டபிள், அன்ட்ரேசபிள் ட்ராக். காற்று எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று உனக்கு தெரியாது என்று எழுதியிருக்கிறது. அவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன பண்ண முடியல, அவர் என்ன பண்றாருன்னு யாருக்கும் தெரியல, எவ்விதமா செயல்படுவார் தெரியல. ஆனா அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எனவே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கண்ணீரோடு விதைத்த ஜெபங்கள், பிரயாசங்களுக்கு உண்டான பதிலை அறுவடை செய்து கொண்டாட போகிறீர்கள். You will celebrate the God-ordained answers. Hallelujah. Praise the Lord. சரி, ஓகே. வாசிக்கலாமா? அந்த 5ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அல்லேலூயா. Bible talks about a system. Maybe it was God ordained. தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட சிஸ்டமா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஏன்னா ஒரு தேவதூதன் வந்தான் இல்லையா? அல்லேலூயா. இப்படியாக நம்பப்படுகிறது என்னும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் சொல்றான், நான் போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், 38 வருஷமாய் காத்திருந்த இந்த மனிதன் பற்பல அற்புத சுகத்தை கண்ணெதிரே கண்டிருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில மட்டும் அது நடக்கல. அல்லேலூயா. He has witnessed miracles. He has witnessed healings taking place, but not to himself. அவனுக்கு மட்டும் என்ன செய்யல, நடக்கல. சில சொல்றோம் இல்லையா, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சரியா போச்சு, எனக்கு இன்னும் என்ன செய்யல, சரியாகல. உங்களுக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். உங்க வாழ்க்கையில இன்று ஒரு இடமாற்றம் உண்டாகும். பாஸ்டர் நான் உதவி செஞ்சவங்க எல்லாம் மேலே போயிட்டாங்க, பாஸ்டர் டக்கு டக்குன்னு போயிட்டான் மேலே, நான் மட்டும் இருக்கேன், என்ன ஏனியா மதிச்சு ஏறி போயிட்டான் சொல்லுவோம்ல. நீங்க, நான் இங்கே தான் இருக்கேன். அல்லேலூயா. பழைய போட்டர் கதை தான் இல்லையா? பாஸ்டர் நான் பெட்டியை தூக்கி தூக்கி ஒவ்வொருத்தனும் மைசூருக்கு போயிட்டான், லண்டனுக்கு போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான். நீங்க, நான் இங்கனே சுத்திக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. It is time for you to take off. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும் வேளை வந்திருக்கிறது. பலருக்கும் நீ உதவினாய், பலருக்கும் கரம் கொடுத்தாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கரம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். அவனுடைய பிரச்சனை என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? அவன் பிரச்சனை அவன் வாய்மொழிகளிலேயே வெளிப்படையா வருது. 2 இருக்கு அவனுடைய பிரச்சனை. 2 பிரச்சனை. ஒன்னு தனிமை என்னும் பிரச்சனை. நான் சொல்றேன், என்னை கொண்டு போய் விடுவதற்கு
யாருமே இல்லை. தனிமை என்னும் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? தோல்வி என்னும் பிரச்சனை. நான் சொல்றேன், இந்த 38 வருஷமா நான் முயற்சி செய்யாம இல்லை சார். நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஆனா எனக்கு மிச்சமானதோ தோல்விகள் மட்டுமே. அல்லேலூயா. இந்த இரவு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். எவ்வளவோ பேர் இருந்தாங்க, அதில் அநேகர் படுத்திருந்தார்கள், அநேக வியாதிஸ்தர்கள், 5 மண்டபங்கள். ஆனாலும் அவனுடைய தனிமை அவனை விட்டு மாறவே இல்லை. நிறைய பேர் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் அப்படிதான் பாஸ்டர். நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா, அவங்க நிறைய சொந்தக்காரங்க நிறையா. எங்க சொந்தக்காரங்களெல்லாம் வர சொன்னா 4-5 டிராக்டர்ல கூட்டு வரணும், அவ்வளோ இருக்காங்க. ஆனா நான் எப்படி இருக்கேன்? தனியா இருக்கேன். அல்லேலூயா. 2 வகைப்பட்ட பிரச்சனை, தனிமை, இரண்டாவது தோல்விகள். அல்லேலூயா. Probably he tried his best. அவனால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து பார்த்தான், ஆனாலும் அவன் தோற்று போய் நிற்கிறான். Somehow somebody overtakes him and steals his miracle, his opportunity. அவனுடைய வாய்ப்பை என்ன பண்ணிடுது? பறி போயிடுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த இரவிலே இதே போல ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு, நான் ஒரு சிஸ்டமை நம்பி இருக்கிறேன், அந்த சிஸ்டம் எனக்கு என்ன பண்ணல, கை கொடுக்கல, அது நிறைய பேருக்கு உதவி செய்தானா எனக்கு மட்டும் செய்யலைன்னா, இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, God is going to be your system. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து எதுவுமே நடக்கவில்லை இருக்கலாம், பரவாயில்லை. ஆனா நீ எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உன்னுடைய நன்மைகள் உதித்து வரப்போகிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத இடத்திலிருந்து, நினைத்து பார்க்க முடியாத விதத்திலே உன் அற்புதம் உனக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா. இயேசு ஏன் ஓய்வு நாள்ல போய் அற்புதம் செய்தான்னு ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், அப்படிதானே? ஏன்னா மற்ற நாள்லாம் என்னது, மற்ற நாள்லாம் யார் போனாலும் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட போயிட்டு அப்பா எப்பா அப்படின்னு தான் அவன் என்ன பண்ணியிருப்பான், உனக்கு என்ன வகுத்த வலியா, அங்க பாரு, அங்க பாரு, என்ன தலைவலியா, அங்க பாரு, உன் பிரச்சனை ஏன்ட்ட சொல்லக்கூடாது, அங்க பாரு. ஸோ இயேசு பேசுனா என்ன பண்ணியிருக்க மாட்டான், அவன் கேட்டு, ஏன்னா அங்க எல்லாரும் நிசப்தமாக இருப்பார்கள். காரணம், வந்து கலக்க போகிறது ஒரு தூதன், அப்படிதானே? ஒரு தோட்டக்காரனா இருந்தா டங்கு டங்குன்னு வாலியை தூக்கிட்டு வரும்போது தெரிஞ்சிருக்கும். ஆனா வர்றது யாரு? வர்றது யாரு? தேவ ஆவியா வர்றாங்க. இப்படி ஆவியா வந்து கலக்கும் போது தான் என்ன தெரியும். அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கம் தான் பெதஸ்தா இருக்குன்னா, அப்படியே ராஜேஷ் உட்காந்துருக்க பக்கமே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருவான். எப்படா மைக்கை கரெக்டாக வைப்பான், எப்பொழுது கலக்குவான் எங்களுக்கு தெரியவில்லையே. நிசப்தமா இருக்க நேரத்தில் திடீரென்று நீ கலக்குகிறாய். அல்லேலூயா. அப்போ பலம் உள்ளவனுக்கு கரெக்ட், அப்படிதானே? பாஸ்டம்மா இருந்தால் அப்படி ஒரு பார்வை ராஜேஷ், அதான் பலம் உள்ளவன் முந்திக் கொள்றது. இப்படி பார்த்தோன்னு அல்லேலூயா. நாங்கெல்லாம் பார்த்தா கூட அவர் பார்த்து போறாரு, இப்போ என்ன இருக்கு? அல்லேலூயா. எவன் ஒருவன் முந்தி போறான், அப்போ எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க, அமைதியாக பார்த்துட்டே இருப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்படியே அது ராத்திரியா இருக்கலாம், 2 மணியா இருக்கலாம், அரை தூக்கத்தில் பார்த்துட்டே இருப்பான். அப்படி ஏன்னா எப்ப கலகலகலன்னு சத்தம் கேட்குது, உடனே போய் என்ன பண்ணிடணும், எவன் முந்தி போய் இறங்குகிறானோ, அல்லேலூயா, அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தான் இருந்தாலும் அவன் என்ன செஞ்சிருவான். அல்லேலூயா. குருடர் இருந்தாங்க, அவனுக்கு சத்தம் கேட்குவானா எங்கே போகணுன்னு தெரியாது, இப்படிலாம் இருந்தாங்க. அதனால தான் கொண்டு போய் விடுறதுக்குன்னு சிலர் பண்ணாங்க. அவனோட முழு நேர வேலையே அதுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ முழு நேர வேலையானது, ஐயா உங்கள் சத்தம் கேட்டோன்னு நான் என்ன பண்ணிடுவேன், இப்போ நான் தூங்குறேன், நீங்கள் தூங்காமல் இருந்து பார்த்துட்டே இரு, சத்தம் கேட்டோன்னே டப்பன் பண்ணி எழுப்பு, கொண்டு போய் என்ன பண்ணிடு, தூக்கிட்டு போய், நான் தூங்குறத விட்டு எந்திரிக்கணும், நீ தூக்கி போய் என்ன பண்ணிடு, உள்ள உதவி போட்டுரு. அல்லேலூயா. So rest of all of the days everyone was focusing only that side. அப்படியே அமைதியாக நிசப்தமாக, எப்படி டாக்டருடைய கிளினிக்கில் போட்டிருக்குல்ல, ஒரு படத்தை போட்டிருக்காங்கல்ல, ஒரு குழந்தை படத்தை போட்டு, அது அங்கேருந்தா வந்த கான்செப்ட். அதனால எல்லாரும்
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெதஸ்தா கான்செப்ட்ல தான். பெதஸ்தால குளம் கலக்கும், இங்கே வந்து கையெழுத்து அப்படி கலங்கி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நல்ல மருத்துவராக இருப்பார். ஆனால் எழுதுனது பார்த்தா கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன மருந்துன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய கடையில் இருக்கிற, அவர் கடை வச்சிருப்பார், அந்த கடையில் இருக்கிற மருந்துக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஸோ ஓய்வு நாளில் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்க நினைச்சாங்க ஓய்வு நாளில் ஏஞ்சல் என்ன செய்ய மாட்டான், ஆண்டவரே ஓய்ந்திருக்க நாள்ப்பா, அன்னைக்கு எப்படி ஏஞ்சல் அனுப்புவார்? ஏஞ்சலுக்கு அன்னைக்கு ஹாலிடே, ஏஞ்சல் வரவே மாட்டான். அதனால ஓய்வு நாளில் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், பக்கத்தில் இவனை பார்த்து பேசிக்கிறோம்ல, வேலை சௌக்கியமாக இருக்கீங்களா, வாங்க ஒரு டீயை போட்டு வருவோமா, வாங்க போகலாம். அதெல்லாம் என்னைக்கு நடக்கும்? விசிட்டிங் டே ஒன்லி அலவுட் ஆன் சண்டே தான். அவங்களுடைய ஓய்வு நாளில் மட்டும்தான். சாபத், சண்டே கூட கிடையாது. என்னது சாபத்? ஓய்வு நாளில் தான் அவங்க போய் பார்த்துக்கலாம் ஒருத்தர். இயேசுவும் அன்னைக்கு தான் போனார். ஏன்னா அன்னைக்கு போனால் தான் அவன் என்ன செய்வான், 4 வார்த்தையை பேசுவான். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இப்படி யோசிச்சு பார்க்குறேன், ஜீசஸ் did a miracle for him on a least expected day. யாருமே நினைச்சே பார்க்க முடியாத நாளில், எப்பா குளம் கலங்கும்பா, ரைட்டு தான்ப்பா, ஆனால் நிச்சயமா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் மட்டும் என்ன செய்யாது, கலங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற அன்னைக்கு கலக்குகிறவர் தான் இயேசு. அல்லேலூயா. இது நடக்க வாய்ப்பே இல்லை, அது இந்த நாளில் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றார்களே, அன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாங்கள் சொல்றதுக்கெல்லாம் பல சாட்சிகள் இருக்கிறது. மஸ்கெட்டில் எங்கள் சபை விசுவாச குடும்பம், ஒரு குடும்பத்தில் அவங்கள தேவன் திரும்ப கட்டும் காலம், அவங்க ஜெபம் பண்ணாங்க. வந்து அன்று சொன்னார், உங்களுக்கு பண தேவை நிச்சயமாக ஃப்ரைடே, அங்கே வந்து ஃப்ரைடே தான், நாங்கள் இருந்த காலத்தில் ஃப்ரைடே தான் என்னது லீவ், இங்கே சண்டே மாதிரி அங்கே ஃப்ரைடே நடக்கும் பிரதர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னார், ஃப்ரைடே பேங்கே இருக்காதே, எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஆண்டவர் அப்படி தான் சொல்லிக்கிறார். அவங்களுக்கு என்ன பணம் தேவையோ அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீப் அப்படின்ற இடத்துல இருந்து ரூவின்ற இடத்துக்கு அவங்க போகணும். எதுக்கு போகிறாங்கன்னா, அவங்க நண்பர் சொன்னார், அப்பா எனக்கு பல்லு பயங்கரமாக வேதனை, பல்லு டாக்டரை போய் பார்க்க போகிறேன், நான் தனியாக போகலை, நீ வரியா கூட? இந்த சகோதரனும் சேர்ந்து போன, சரி கூட தானே கூப்பிட்றாருன்னு போனார். அந்த அம்மா ஒரு மலையாளி அம்மா, பல்லு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துலேயே அப்படியே உட்காந்து பார்த்துருக்க நேரத்துலேயே அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்கிறது, அந்த அம்மா நான் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் பாரு, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், யாராவது நல்ல ஆட்கள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. என்றைக்கே ஒரு வெள்ளிக்கிழமை. அல்லேலூயா. பல்ல பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் பாருங்க என்ன அழகாக செஞ்சுருக்கிறான்னு. அவர் சொல்லி இந்த பக்கம் பிஸ்னஸ் பின்னாடி இருக்கிறார் துணைக்கு, பல்ல பேசவும் முடியாது, எப்படி பண்ணுறது? ஏன்னா நாளை காலத்தில் அவர் வச்சுருக்கிறார், நான் தானே உனக்கு சிபாரிசு பண்ணேன், உனக்கு ஆண்டவர் வாயை அடைச்சு பல்ல மாட்ட வச்சு. அல்லேலூயா. அந்த பக்கத்தில் அந்த இருக்கான் அப்படின்னு உடனே அந்தம்மா அவர்கிட்ட கேட்டுக்கு, ബിസിനസ് അതെ എനിക്ക് ഞാൻ ചെയ്യാൻ പോകുന്ന ബിസിനസ് ஓகே அப்போ இந்த பைசா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா செய்வாருங்க. அல்லேலூயா. அது ஓய்வு நாளாக இருக்கட்டும் பரவாயில்லை, யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் எதிர்பார்த்திராத நேரத்தில் அவர் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இவனுடைய பிரச்சனை இதுதான், தனிமையும் தோல்வியும் தான் இவனுடைய பிரச்சனை. 2 வார்த்தையில சொல்றான், கொண்டு போறவன் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தன் இல்லை, அதனால பிரச்சனை. நான் போகும்போதே முந்திக்குள்ள ஒருத்தன் இருக்கிறானே, அதனால என்னது பிரச்சனை. அப்படிதானே? சிலருக்கு பிரச்சனை என்னங்க, இல்லைன்றது பிரச்சனை. சிலருக்கு பிரச்சனை என்னது, இருக்குன்றது பிரச்சனை. அப்படிதானங்க? ஆமாவா இல்லையா? பணம் இல்லைன்னா பிரச்சனை, வியாதி இருக்குன்னா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. நம்முடைய முழு பிரச்சனை இந்த 2 வார்த்தையில உள்ளடக்கிது. இருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் இது 2ஐயும் மாற்றத்தான் இயேசு பதிலாக வந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்தை பற்றி ஒன்று சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஆட்டு வாசல். ஆட்டு வாசல் அப்படிதானே? வெளியே நிறைய ஆடு இருக்கும். ஒருத்தனுக்கு ஊரில் உசிலம்பட்டியில் இருக்கான்னு வச்சுக்கிறோம். உசிலம்பட்டியில் இருக்கவனுக்கு நிறைய ஆடு இருக்குது. அவன் பலி செலுத்தணும் அப்படின்னா அவன் அங்கேருந்தே மதுரை வரைக்கும் கொண்டு வர முடியுமா?
பாஸ்டர் வந்து கேட்குறாரு, அன்பின் வந்து ஆடுகள் கொண்டாங்கள் அப்படின்ட்டாரு. அங்கேருந்தே கொண்ட முடியுமா? அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, அந்த ஆடை அங்கேயே வச்சுட்டு அதுக்கு பதில் வாசப்படியில் வந்து இங்கே என்ன பண்ணுறது, அதான் பலி செலுத்த வாசலில் வந்து அதுக்கு பதில் 5 ஆடு பலி செலுத்தான் இருந்தோம். அந்த 5 ஆடுக்கு பதில் அந்த காசை கொண்டு அல்லேலூயா. அப்படியே யோசிச்சு பாருங்க, அந்த ஆட்டு வாசல் இந்த ஆடுகள் உள்ள போறதுக்கு விரும்பி என்ன பண்ணியிருக்காது. அந்த ஆடுகள் விருப்பத்தோடே இடமாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாது இல்லையா? விருப்பமாவா போயிருக்கோம், தரத்தான என்ன பண்ணியிருப்பான். அல்லேலூயா. ஆனா அற்புதம் நடக்கணும் பொழுது முந்தி போகணும்னு நினைக்கிறேன், எவ்வளவு விருப்பத்தோடு ஓடி இருப்பான், அப்படித்தானே? ஆனா பலி, அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்தவர் நிர்பந்தத்தின்படி அல்ல, அவர் விருப்பத்தோடே தம்மை உங்களுக்காய் எனக்காய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த ஆடு முந்தி கிடுச்சு எல்லாட்டையும். அல்லேலூயா. அவர் முந்தி போய் தம்மையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இடமாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒன்னே ஒன்று கேட்டார், நீ விரும்புகிறாயா? ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடமாற்றத்திற்கு ஒரு விதை இருக்கும் என்றால் அது உங்களுடைய விருப்பம். நான் ரொம்ப பாவத்தில் சிக்கி தவிக்கிறேன், கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறேன், எனக்கு இடமாற்றம் வேண்டும். என்ன தேவை தெரியுமா? ஒரு விருப்பம். If you have the desire, then he will definitely do a miracle. ஒரு விருப்பம் மட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இடமாற்றம் வேணும், என் தவிப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், என் தனிமைகள் நீங்க வேண்டும், தோல்விகள் மறைய வேண்டும். ஒரு விருப்பம் இருந்தால் இந்த இரவிலே அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு இடமாற்றத்தை கொண்டு வர உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ என்ன நடந்துச்சு? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 8வது வசனம், அதாவது யோவான் 5ஆம் அதிகாரம், அதிலே 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனார். முதலாவது, இயேசு அவனை பெதஸ்தாவில் கண்டபோது அவனுக்கு ஒரு பெலனை அருளினார். அல்லேலூயா. Jesus empowered him through the miracle. அற்புதத்தின் மூலமா எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அவன் தன் படுக்கையையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்றான்? நடக்கிறான். அல்லேலூயா. அந்த மிராக்கிளுடைய ஹைலைட்டே என்ன தெரியுமா? அந்த படுக்கை தான். அப்படிதானே? 300 நாளிலே நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஞாபகத்தில் வருது, அதனால சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க மறந்துடுறீங்களே. இங்கே நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, டாக்டர்கள், நர்ஸுகள், அப்படித்தானே? முதன்மையாக உட்காந்துருக்காங்க நர்ஸுகள் எல்லாம். இங்கேயும் உட்காந்துருக்கீங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் போய் பார்க்க போறோம்னா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பெட்டு நம்பர், வார்டு நம்பர், அப்புறம் அப்படித்தானே? 102 இருப்பாருங்க அவர். 102 எந்த பெட்டு? அந்த ஆறுகள் அந்த பெட்டு. அல்லேலூயா. ஒருவேளை சந்திரகுமார்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காருன்னு வச்சுக்கிறோம். நீங்க வைத்தியம் பார்த்து ஒருவேளை சுகமாகிட்டார் என்று வைத்துக்கொள்வோம். சந்திரகுமார் என்ன பண்ணிடுவாரு? படுக்கை தூக்கிட்டா போவாரு. ஏய் ஜிஹெச், அப்படித்தானே? படுக்கை தூக்கினேன்னா பரலோகத்தை அனுப்பிச்சிடுவோம் பார்த்துக்க. அல்லேலூயா. அப்போ சந்திரகுமார் போகும்போது என்ன பண்ணிட்டு போவார்? அந்த படுக்கையை எங்க விட்டுட்டு போவார். அவர் போன பிறகு அங்கிட்ட இருந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்? அந்த படுக்கையில் வருவார். அல்லேலூயா. இந்த படுக்கைகள் அங்கே இருக்கிற வரைக்கும் அது பலவீனரை வரவழைத்துக்கிட்டே தான் இருக்கும். திரும்ப திரும்ப ஒருத்தன் வியாதியோடு வந்து படுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா இயேசு அற்புதம் செய்தபோது சொன்னார், ஏய் என்னுடைய வல்லமை எந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னா, அந்த படுக்கையை தூக்கு. இனிமே இந்த படுக்கைக்கு எவனுமே நினைச்சக்கூடாது, இந்த பக்கமே யாரும் வரக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்களுக்கு கொடுக்கும் அந்த வல்லமை, அவரிடத்துல புறப்படுகிற அந்த ஆற்றல் என்ன செய்கிறதுனா, உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுறது மட்டும் இல்லாமல்
நீங்க இருந்த இடத்துல வேற யாருமே வராதபடிக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இயேசு அவனை பெதஸ்தால பார்த்தபோது அவன் பலப்படுத்தப்பட்டான். அதுவரைக்கும் அவனை சுமந்த படுக்கையை இப்பொழுது அவன் சுமந்து கொண்டு என்ன பண்றான், வெளியே வரான். அங்க ஒரு கலவரமாச்சு. காரணம் என்னது, அந்த படுக்கை தான் இல்லையா? உனக்கு சோகமாச்சா, சத்தம் காட்டாம ஓடி போயிரு, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை. இயேசு என்ன பண்ணாரு, பகிரங்கமா தான் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பகல தட்டி சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்னமோ செய்ய போறாரு, அதை நீங்க மறைச்சே வைக்க முடியாது. அல்லேலூயா. உங்க அற்புதத்தின் சாட்சியை நீங்க சுமந்துட்டு போறதை பார்க்கறவெல்லாம் என்ன பண்ணுவான், கேட்பான். The power of God is causing something and you will carry something that is visible to others. இவருக்குள்ள இந்த வல்லமை வந்துச்சு பாருங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்றை சுமந்து போவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பெதஸ்தாவில் இயேசு அவனை சந்தித்த போது அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? இப்ப பலப்படுத்தப்பட்டு நிற்கிறான். பலப்படுத்தப்பட்டாச்சு. ஆனா ஒரு கேள்வி எழும்புது. அந்த கேள்விக்கு அவன்கிட்ட என்ன இல்லை, பதில் இல்லை, பதில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அற்புதங்கள் பெற்றும் என்ன பயன்? அதை கொடுத்தவரை அறியவில்லை என்றால் அதனால் என்ன லாபம்? நான் கேட்கிறான், அப்பா இது உனக்கு செஞ்சிருக்கிறாரே, அவர் என்ன, அவர் பேர் என்ன, அவர் யாரு? ஒண்ணுமே. அல்லேலூயா. இப்ப நான் ஒன்று சொல்றேன், 38 வருஷத்துக்கு பிறகு இப்ப அவன் எப்படி மாறி இருக்கிறான்? 38 வருஷத்துக்கு அப்புறம், 38 வருஷம் அவனுக்கு வெயிட்டிங் இருந்துச்சு, வியாதியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப எப்படி மாறி இருக்கிறான்? ஆண்டவருடைய வல்லம் அவனுக்குள்ள வந்த பிறகு அவன் சூப்பர்மேன் ஆகி மாறிவிட்டான். அப்படியா? ஒரு கட்டடத்துக்கு இன்னொரு கட்டடத்துக்கு அப்படியே வலை விட்டு பாய்ந்து பாய்ந்து போவான். அப்படியா? இப்ப எப்படிதான் இருக்கிறான் அவன்? சாதாரணமா. பகல பார்த்து சொல்லுங்க, சாதாரணமா. அல்லேலூயா. என்னங்க இப்படியா? ஆமாங்க, அற்புதம் பெற்ற பிறகு என்னவாயிட்டீங்க? அற்புதம் பெற்ற பிறகு இப்பதாங்க நார்மலா சாதாரணமா இருக்காரு. அது போதாது. பக்கத்துல சொல்லுங்க, அது போதாது. அல்லேலூயா. காரணம், இவன் அற்புதத்தை பெற்றிருந்தும் ஆண்டவரை அறியவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை அறியாமலே அற்புதம் பெற்றுக்கலாமா? பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரை அறியாமலே ஆலயத்துக்கு போகலாமா? போகலாம். அப்படித்தானே? இவன் ஆலயத்துக்கு போயிருக்கிறான், ஆனா ஆண்டவர் தெரியுமா அவனுக்கு? தெரியாது. அப்ப நீங்க அற்புதத்தை பெறதுனால ஒரு பெரிய வித்தியாசம் வந்துட போறது இல்லை. ஆலயத்துக்கு போறதுனால ஒரு பெரிய வித்தியாசம் வந்து வரப்போறது இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு பதில் தெரிய வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்துல இயேசு அவன்கிட்ட பேசினார். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? வாசிக்கலாம் அதை. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். சரி, அப்புறம் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அவர் சொன்னாரா, எப்பா உன்னை சொஸ்தமாக்கினர் நான் தான், என் பெயர் இயேசு, அப்படிதான் சொன்னாரா? சொல்லல. ஆனா அவன் அறிந்து கொண்டான். அதுலதான் நோயிங் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் திரும்பமா பேசினாரே, இந்த முறை என்ன நடந்துச்சு தெரியுமா? He began to know him. இம்முறை அவரை அவன் அறிந்து கொண்டான். முதல் முறை பலப்படுத்தினான், பெதஸ்தாவிலே பலப்படுத்தப்பட்டான். இப்பொழுது ஆலயத்திலே பதிலை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. Only if Jesus is known by you, your life will change. Praise God. Amen. ஒரு மாற்றம், ஒரு இடமாற்றம் உண்டானது. அந்த இடமாற்றம் அது நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அந்த இடமாற்றம் அதிலும் மேன்மையான இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவால நிறைய பேர் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அற்புதம் நடந்திருக்கு. ஆனா இயேசுதான் பதில் என்று சொல்லும் அளவிற்கு நாம் இன்னும் அவரை அறியவில்லை. அவங்ககிட்ட யார் கேட்டாங்களோ
அவங்களே தேடி போய் சொன்னா, now I have the answer. Praise the Lord. இதுக்கு முன்னாடி எனக்கு அற்புதம் நடந்துச்சு, ஆனா எனக்கு அற்புதம் செய்தவரை நான் அறியவில்லை. என்னை சொஸ்தமாக்கினவர் என்று ஒருவர் இருந்தார், இப்பொழுது அவர் என்னை சொந்தமாக்கி இருக்கிறார். சொஸ்தமாக்கினவரை சொந்தமாக்கி கொள்ளும் போது நீங்க எப்படி வர்றீங்க தெரியுமா? பலம் உள்ளவர்களாய், பதில் உள்ளவர்களாய். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இயேசுதான் உங்களுக்கு என்னது? பதில். 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம். 17ஆம் வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். 17th verse. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. எப்போதாகிலும் கலக்கும் தூதனை போல் இவர் இல்லை, இவர் எப்பொழுதுமே கிரியை செய்கிற இயேசுவாயிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த மனுஷன் நினைத்தான், this is not my day, my time has not yet come. இது என் நாளும் இல்லை, என் நேரம் இன்னும் வரல. ஆனா இயேசு வந்து அந்த ஓய்வு நாளிலே நினைத்திராத விதத்தில் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இரவு உங்க வாழ்க்கையில் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆன்லைன்ல பார்க்குறவங்களா இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன இடமாற்றம் தேவை, என் வாழ்க்கையில ஒரு இடமாற்றம் தேவை. நான் இப்போ இருக்கிறதுல இருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு, அவர் இன்னார் என்று அறியும் இடத்திற்கு நான் வர விரும்புகிறேன். Now I am in a place of miracles, I am in a place of manifestation, but I want to move to a place of intimately knowing him. அவரை அறிந்து கொள்ளும் இடத்திற்கு நான் இடமாற்றம் அடைய விரும்புகிறேன். சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்கள். ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. Thank you. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உன்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு. இந்த இரவு அவருடைய பலப்படுத்தும் இரவு. அது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில் ஒரு இடமாற்றத்தை கொண்டு வந்து நீ விடுவிக்கப்பட்ட இடத்திலிருந்து, அற்புதங்களை பெற்ற இடத்திலிருந்து அவரை அறிந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு வந்து அவர் உனக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். பெதஸ்தாவில் இருந்தவர்கள் பூரணப்பட்டவர்களாய் வெளியே போனார்கள். இவன் வெளியே போனதுக்கு அப்புறம் அவனை பூரணப்படுத்தும்படி இயேசு அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். Without knowing who Jesus is, you can never be complete. இயேசு யார் என்று சரியான வெளிப்பாடு பெறாத வரைக்கும் நீ எவ்விதத்திலும் பூரணப்படவே முடியாது. இயேசு அவனை தேடி வந்து அவனோடு பேசினார். அவன் அவரை அறிந்து கொண்டார். ஆண்டவரே, என்னை நீர் பலப்படுத்தி இருப்பது உண்மைதான், ஆனால் நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இதை இப்படியும் பார்க்கிறேன், அவர் உங்களை பலப்படுத்தாம நீங்க அவரை அறிந்து கொள்ள முடியாது. உங்களை பலப்படுத்தும்படிக்கு ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். The Holy Spirit has come to empower you. When the Holy Spirit comes, you shall receive power. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் எழும்புவீர்கள். உங்களுடைய படுக்கைகள்
இன்னும் நிலைமைகள் மாறும். Amen. Hallelujah. அவர் உங்களை பலப்படுத்துவதினாலே ஒரு இடமாற்றம். Amen. அப்பா ஸ்தோத்திரம். அவரை அறிந்து கொள்ளும் இடத்திற்கு நீங்க வருவீங்க. Hallelujah. The Holy Spirit will bring you to a place of revelation. Hallelujah. From a place of restoration to a place of revelation. Thank you, Holy Spirit. தேவ பிள்ளையே, பெதஸ்தாவில் முதல் முறை கண்டார், ஆலயத்தில் இரண்டாவது முறை கண்டார். அவன் புறப்படும் போது பதில் உள்ளவனாய் புறப்பட்டான், பலமுள்ளவனாய் புறப்பட்டான். பரலோக தேவனே, இந்த வார்த்தைகள் மூலமாய் ஊழியம் செய்வீராக. இந்த வார்த்தைகளை நீர் அனுப்புவீராக. Hallelujah. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு இடமாற்றம் உண்டாகட்டும். Amen. Hallelujah. ஆண்டவரே, அற்புதங்கள் என்னும் இடத்தில் இருந்துமே அறிந்து கொள்ளுதல் என்னும் இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. Amen. அப்பா Hallelujah. எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். Amen. Hallelujah. இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. Amen. அப்பா இந்த செய்தி கேட்கும் போதே இது எனக்குத்தான் உணர்ந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் Amen. Hallelujah. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். உடைய மகிமை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். Hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.